இப்போ நல்லா 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிடுச்சுங்க. ஓரத்தில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அதே பிளேட்டை கவுத்தி போட்டு இந்த புறமா வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பட்டர் சீட் அந்த மாதிரி எடுத்துருங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நெய் சூப்பராகிட்டு நெல்லிக்காய் வச்சு ஸ்வீட் பண்ண போகிறாங்க. நெல்லிக்காய் ஸ்வீட் பண்ண போகிறேன். இஞ்சி மரப்பா நம்ம பண்ணுவோம் பாருங்க, இஞ்சி மரப்பா. அதே மாதிரி நான் இன்றைக்கி நெல்லிக்காய் வச்சு பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாட்டு. இதுவும் இஞ்சியும் வச்சு பண்ண போகிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமாட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நிறைய மருத்துவ குணமும் இருக்குது. நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைகள் வந்து புளிப்பு துவப்பு இருக்குன்ட்டு. அதனால் நெல்லிக்காய் வந்து நம்ம ஸ்வீட் மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா டெய்லி ஒன்று கொடுத்தா போகிறோங்க. நம்ம கட் பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். நெல்லிக்காய் வச்சு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்துடணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாட்டு நம்ம ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நெல்லிக்காய் வந்து நல்லா. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நம்ம வச்சிட்டோம்னா நல்லது. அதனால் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க. காம்பெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா க்ளீனாக இருந்தால் தான் அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி ஸ்வீட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நெல்லிக்காவை. இப்போ நம்ம இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கர்லேயும் வைக்கலாம், இட்லி குக்கர்லேயும் வைக்கலாங்க. நான் இட்லி குக்கரில் வச்சு தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். புதுசாக வாங்கினா இட்லி தட்டுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. எங்கள் ஊரில் வந்து தண்ணி உப்பு தண்ணினா இந்த மாதிரி கரை பிடிக்கி. நெல்லிக்காய் பூரா நம்ம இந்த தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ எடுத்தோம்னா 1/2 கிலோ மண்டலம் எடுத்துக்கணுங்க. 1/4 கிலோ எடுத்தோம்னா 1/4 கிலோ மண்டலம் எடுத்துக்கணும். 1 கிலோ எடுத்திங்கன்னா 1 கிலோ மண்டலம் எடுத்துக்கோங்க. ஈக்குவலாட்டு போட்டிங்கன்னா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சாச்சு. இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெடிச்சு வந்துடுங்க. நமக்கு வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு இந்த பிறகு இந்த கவராக நமக்கு வெடிச்சிடும். வெடிச்சிட்டுனா நம்ம எடுத்துடலாம். மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ கூட கொஞ்சமாக இருக்குங்க எனக்கு நெல்லிக்காய் வந்து. அதுக்கு இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இஞ்சியும் லெமன் ஜூஸும் ஊற்றி பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சியை நம்ம தோல் சீவி நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கவலமாக வெடிக்கணுங்க. வெடித்தா தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்திருக்கணுங்க. நம்ம எடுத்துக்கலாம். வெளியில் கீழே எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வெல்லம் பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சதுக்கு ஒரு கடாயை எடுத்தாச்சு. இந்த கடாயில் வந்து வெல்லத்தை வந்து துருவி வச்சுருக்கோம், ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்காங்க. 1/2 டம்ளர் தண்ணி இதை விட்டு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக வச்சு நம்ம காய்ச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா காயட்டும். நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணுங்க. சூடாக இருக்குது. விழுக விதைய எடுத்துருங்க. நம்ம தானாகவே உடச்சி எடுக்காண்டாங்க. தானாகவே உடஞ்சி வந்துடும். நல்லா வெந்துட்டுனா நம்ம வேக வச்சு பண்ணதுனால சத்து குறைஞ்சிருமான்னு நினைக்காதீங்க. எந்த சத்துமே குறையாதுங்க.
பச்சையாக சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பிட்னாலும் சாப்பிடுங்க. தேனில் கலந்தும் நம்ம சாப்பிடலாம். எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உடச்சி எடுத்தாச்சுங்க. உள்ளே இருக்க விதையை நம்ம எடுத்தாச்சு. விதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதற்கு பிறகு விதை இந்த மாதிரி எடுத்துக்கணும். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிண்டி இறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தண்ணி வற்றதுக்கு வந்து இஞ்சியையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் கூட போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் பிடிக்கும் அரைக்கிறதுக்கு. கொஞ்சம் பொறுமையாக அரைங்க. நல்லா அரைஞ்சிருங்க. தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. கொஞ்சம் ஸ்பூனை வச்சு கிண்டி கிண்டி கொடுத்து அப்படியே அரைச்சி எடுத்துருங்க. நல்லா பேஸ்ட்டாக இருங்க. ஒரு கடாயில் மாற்றிடலாம். கடாய் வந்து சின்ன கடாயாக தான் இருக்குது. பிடிக்கலன்னா அப்புறமா பெரிய கடாயில் மாற்றிடலாங்க. பெரிய கடாயெலாம் அங்கே சென்னையில் அடகு, சின்னது தான் அங்கே இருக்குது. இப்போ இதில் ஊற்றி பார்ப்போம். வேகலைன்னா நம்ம பெரிய கடாயில் மாற்றிக்கலாம். வெல்லத்தை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாங்க. திண்ணமான கடாயி அல்லட்டா நான்ஸ்டிக் கடாயில் தான் இதை கிண்ட முடியும். அல்லட்டா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி திண்ணமான கடாயில், நான்ஸ்டிக் கடாயில் கிண்டி எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் கடாய் பெருசெல்லாம் சென்னையில் கிடக்குங்க. இதிலே போட்டு கிண்டி பார்ப்போம். வேகலைன்னா வேறு கடாயில் மாற்றிக்கலாம். பாகுமே நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கணுங்க. திக்காக காய்ச்சி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்வீட் கிடைக்கும். சளிச்சு எடுத்தாச்சுங்க. இது கிண்டிக்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிடலாங்க. ஏன்னா மேலே வரைக்கும் இருக்கிறதுனால சிந்த ஆரம்பிச்சிடும். அதனால் மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஆட் பண்ணிடலாங்க. நமக்கு காய்ச்சி ஊற்றுறதுக்கு அப்படின்னா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெய் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிடலாம். எல்லா இடமும் நல்லா தடவிட்டாக்கா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டர் ஷீட் போடணுனாலும் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். நான் பட்டர் ஷீட் போட போகிறேன். கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு விடணும். நெய் தடவியாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நெல்லிக்காவை. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மெல்ல பொறுமையாக கிண்டி எடுக்கணுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா வெந்துடும்.
மூடி வச்சிடலாம். தெரிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. அப்பப்போ கிண்டி கொடுக்கணுங்க. கிண்டி கொடுத்தா தான் நல்லா வேகும். இப்போ கிண்டி கொடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். பிளேட்டில் வந்து நெய் தடவியாச்சு. அதுக்கு மேலே ஒரு பட்டை சீட்டு இப்படி போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும். இது மேலே கொஞ்சமாக நம்ம நெய் தடவினோம்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெய் தடவி வச்சாச்சுங்க. கொஞ்சம் வேக விட்டு நம்ம மேலே ஊற்றிக்கலாம். கிண்டி கொடுத்துக்கலாங்க. இப்போ லெமன் வந்து புழிஞ்சு ஊற்றிடலாம். சின்ன லெமனாட்டு ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கிண்டி கொடுத்து கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க. நல்லா சூப்பராகிட்டு வெந்துருச்சு. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்படி கிண்டி கொடுக்கணுங்க. நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. அப்படியே பிளேட்டில் நம்ம ஊற்றி ஆற விட்டு கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா அல்வா பதத்துக்கு வரணும். வந்துட்டுனா நம்ம இறக்கி வைக்கலாம். பிளேட்டில் ஊற்றிக்கலாம். போதும், இந்த அளவு வந்தால் போதுங்க. கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். வந்துட்டுனா நமக்கு கரெக்டாக வந்துட்டுனா இருக்காங்க. நல்லா வெந்துருச்சு. கடாயில் ஆட் பண்ணிடலாங்க. ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்படி வரணுங்க. சின்ன கடாயினா கிண்டதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பெரிய கடாயினா நல்லா அழகாக கிண்டி எடுத்துடலாங்க. உங்கள்கிட்ட பெரிய கடாய் இருந்துன்னா கிண்டி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்லாங்க. டெய்லி ஒன்று ஒன்று கிண்டும் போதே நிறைய கிண்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று போல் சமப்படுத்தி வச்சிங்கன்னா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஒன்று போல் சமப்படுத்தியாச்சுங்க. நல்லா ஒன்று போல் தேய்ச்சி விட்டாச்சு. இது நல்லா ஆறட்டும். நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி மரப்பா மாதிரி நெல்லிக்காய் மரப்பா போட்டாச்சுங்க நம்ம. இந்த மாதிரி ஒன்று போல் தேய்ச்சி வச்சுக்கோங்க. இது ஆறட்டும், நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 4 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா செட் ஆயிடுச்சுங்க. ஓரத்தில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அதே பிளேட்டை கவுத்தி போட்டு இந்த புறமா வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பட்டர் சீட் அந்த மாதிரி எடுத்துருங்க. இதில் வச்சு நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு பீஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க. 10 எடுத்து வெளியில் வச்சுட்டு பாக்கி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சேன்னா இது காலியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடலாங்க. குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பீஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அரை கிலோ நெல்லிக்காய் இருந்தால் போதும், நமக்கு ஸ்வீட் ரெடிங்க. வீட்டிலே ஹெல்த்தியான ஸ்வீட் பண்ணியாச்சு. தலைமுடி கொட்டாது உங்களுக்கு. ஹீமோகுளோபி வந்து குறையா இருந்ததுன்னா அதிகரித்து கொடுக்கும். இதை சாப்பிட்டீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து சோர்வாக இருக்கும் உடம்புல வந்து. இந்த சோர்வாக இருக்க பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுங்க. எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க. அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து. இந்த மாதிரி ஸ்வீட் யாரெல்லாம் பண்ணி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாட்டு நம்ம வீட்டிலே பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லதுங்க சாப்பிட்றது. நல்ல இஞ்சி லெமன்லாம் ஊற்றிருக்கனால டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இங்கே இது ஏலக்காய் கூட போட்டுக்கிடலாம் வாசனைக்கு. அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க. நல்ல பீஸும் நமக்கு நல்லா கிடச்சிருக்கு பாருங்க. ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி. வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஸ்வீட் ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.